ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் கைக்கு அடக்கமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கில் ரகசிய பாக்கெட் ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் இந்த பர்ஸை இப்போ நான் பின்னியிருக்கேன். இந்த அளவு பர்ஸ் வந்துட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். இந்த பாக்கெட்டில் ஒரு பர்ஸு, மொபைல் ஃபோன் தாராளமாக உங்களால் வச்சுக்க முடியும். இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே பாக்கெட் எப்படி பின்னுறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போது பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு சாண்டில் கலரில் 6 ஒயர், ரெட் கலரில் 6 ஒயர், ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1 அடி ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 1.25 அடி வச்சுக்கோங்க. 1.25 அடியை இப்படி மடிச்சுக்கோங்க. 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரெட் கலரில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ஒயரை சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இது ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரெட் கலரில் 2வது ஒயர் கட் பண்ண பாருங்கள். அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. 3வது நாட் வந்துட்டு சாண்டில் கலர் ஒயரை வச்சு போடணும். சாண்டில் கலரில் அடுத்து 3 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2வது சாண்டில் ஒயர் எடுத்து சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒயரில் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிச்சேன். ஸோ ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது சாண்டில் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இந்த பர்ஸில் நடுவில் 2 பெரிய பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இதே ஆர்டரில் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி அடுத்து இன்னும் 2 ரெட் கலர் ஒயரை வச்சு நாட் போடணும். இதே மாதிரி இன்னும் 3 சாண்டில் ஒயரை வச்சு நாட் போடணும். அடுத்து கடைசியாக இன்னும் 2 ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ரெட் கலர் ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ கட் பண்ண 12 ஒயரையும் வரிசையாக நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். நீங்கள் எந்த கலரில் ஒயர்ஸ் எடுத்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிற இதே பேட்டர்னில் வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால பேஸில் ஒரு வரிசை மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். அடுத்து சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது இந்த ரெட் கலர் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ சைடு வால் பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுட்டு வரணும். இந்த சைடு ஒயர்லையும் சேர்த்து நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுட்டு வர போகிறோம். பிகினருக்காக இதையும் பின்னி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன். நம்ம இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் நாட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த நாட்டை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு மேலே நாட் போடுங்க. இப்போது கடைசி நாட் போட போகிறேன். இப்போது இந்த பக்கத்தில் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டேர்னிங். நம்ம சைடு ஒயர் விட்டோம் இல்லையா 1.25 அடியில், அந்த ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போட போகிறேன் பாருங்கள்.
இப்போ 2வது கார்னரையும் நம்ம டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கத்தில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி நாட்டில் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டிருக்கேன். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த சைடு ஒயர்லேயும் நாட் போடணும். கடைசியாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னியாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 நாடு தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் லேடர் நாட் போட போகிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச்சு வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். 2வது ரவுண்டும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? அந்த ஒயரில் 2வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் நம்ம இதில் போட்டோம். இதில் வந்துட்டு லேடர் நாட் போட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை கூட லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பர்ஸோட சைடு வால் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 8 ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். பிகினருக்காகவே லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுகிட்டே வாங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேவா? 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச்சு வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர், அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம். இது நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். அடுத்து 3 ரவுண்டு நம்ம பிஸ்கெட் நாட்டோடு சேர்த்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். நம்ம வழக்கமாக பெரிய அளவிலான ரன்னிங் ஒயர் பிஸ்கெட் நாட் கூட பின்னும்போது என்ன பண்ணுவோன்னா, கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கு இல்லையா? அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே 3ஆக டிவைட் பண்ணி 3 தனித்தனி பண்டலாக பிரித்து வச்சு நம்ம நாட் போடுவோம். இது ரொம்ப சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால 3 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். ஒரு ரவுண்டு மட்டும்தான் நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ ஒரு ஒயரும் 3 அடி இருந்தாலே போதும். ரெட் கலர் ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெட் ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்டில் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு சின்னதாக ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 2வது சாண்டில் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 3வது சாண்டில் ஒயரையும் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அந்த ஒரே ஒயர்லேயே 3 சாண்டில் ஒயரையும் நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 ரன்னிங் ஒயரையும் வச்சு சுத்தி ஒரு ஒயர்லயும் நாட் போட போறோம். ரெட் கலர் வர இடத்துல வந்துட்டு நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். சாண்டில் கலர் ஒயர் மீட் பண்ணுது பாருங்க, அந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட் போடுவோம். இது ரொம்ப சின்ன பர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல 2 பிஸ்கெட் நாட், பேக் சைடு 2 பிஸ்கெட் நாட் நமக்கு வரும். இப்போ அடுத்து ரெட் ஒயர்ல நாட் போடுறேன் பாருங்க. ரெட் ஒயர் அப்படின்றதுனால நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலேயே சாண்டில் ரன்னிங் ஒயர், ரெட் ஒயர் வச்சு 2வது நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அப்புறம் 3வது நாட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரும் சாண்டில் கலர் மேல் பக்கம் போகிற ஒயரும் மீட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இந்த 3 ரன்னிங் ஒயரில் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து 2வது ரன்னிங் ஒயரையும் மடிச்சுக்கோங்க. 3வது ரன்னிங் ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. 2 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இந்த லூப் ஒன்றோட ஒன்று கலந்துராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து மேல் பக்கம் போகிறது இல்லையா? இந்த 3 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த 3 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். இப்போது சைடில் இங்கே 3 ஒயர் இருக்கு இல்லையா? இந்த 3 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து 2வது ஒயர் இருக்கு இல்லையா? இதை இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 3வது ஒயர், இதையும் இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போது இங்கே சைடில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா? இதை எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். ஒரு லூப் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போட்டு இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2வது ஒயர் இருக்கு இல்லையா? இந்த 2வது ஒயரை இந்த 3 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி சுற்றணும். ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபர்ஸ்ட் 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ஒயரை 2வது லூப்புக்கும் 3வது லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து 3வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயர்ஸ் எல்லாம் கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 2வது ஒயரை எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த 3வது ஒயரை இந்த 3 லூப்பையும் சேர்த்தா மாதிரி சுற்றணும். எப்பவும் போல் மறுபடியும் இந்த 3 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஒயரை எடுத்து 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். இப்போ இந்த நாட் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில கேப் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. கேப் தெரியாமல் டைட் பண்ணணும். சப்போஸ் கேப் வந்துருச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை சிசரை வச்சோ இந்த நாட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி டைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கெட் நாட் கூடைகள் பின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கூடையெல்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய கூடைகள் உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும். இந்த பிஸ்கெட் நாட் வச்சு இப்போ நம்ம சின்னதாக பர்ஸ் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதே மாதிரி பாருங்கள், ஒரு மினி கூடையும் ஒன்று பின்னியிருக்கேன். இந்த கூடையோட 4 பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் வர மாதிரி பின்னியிருக்கேன். பூஜா பேஸ்கெட் மாடலில் இந்த குட்டி கூடை இருக்கும். ஸோ இது நீங்கள் பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட், அதுக்கப்புறமா மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட், பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், ரெட் ஒயரோட இந்த சாண்டில் ரன்னிங் ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ ரெட் ஒயர் வரதுனால பாக்ஸ் ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சின்னதாக இந்த மாதிரி பிஸ்கெட் நாட் கூடைகள் பர்ஸ் எல்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடைகள் பின்னுங்க. இதே மாடலில் பாருங்கள், பெருசாக ஒரு பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். இதுக்கு மூடியும் பின்னியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெட் ஒயர் இருக்கு இல்லையா? இதுலேயும் நாட் போட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட் ஒயர் வர இடத்துல பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், சாண்டில் ஒயர் 3 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இந்த முறை பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லலை, நீங்களே ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த நாட்டையும் எப்படி பின்னுறதுன்னு ரொம்ப ஸ்லோவாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த நாட்டை டைட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே சைடில் கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இங்கே சைடில் கேப் இல்லாமல் டைட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைனாக்கா சீசர் இதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இந்த நாட் வந்துட்டு பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் நாட் கூட ஒரு ரோல் கூடயே நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்கெட் நாட்டில் ஒரு ரோல் கூடயே நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே பின்னி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வேலை நமக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த ஒரு பிஸ்கெட் நாட் போடுறோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 9 பாக்ஸ் நாட் போடுறதுக்கு சமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்கெட் நாட் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு இல்லையா? அடுத்து சைடில் பாருங்கள், 5 ரெட் ஒயர் வரும். ஸோ 5 ரெட் ஒயர்லேயும் நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து சாண்டில் கலர் ஒயர் மீட் பண்ணது இல்லையா, இந்த இடத்துல பிஸ்கெட் நாட் போடணும். அடுத்து பக்கத்துலேயே ரெட் ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து சாண்டில் ஒயரில் பிஸ்கெட் நாட் போடணும். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரெட் கலர் வர ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். சாண்டில் கலர் வர ஒயரில் பியோர் பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாடல் பேஸ்கெட்டுக்கு எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், இந்த நாட்டில் இந்த ஃபர்ஸ்ட் 2 நாட்டை வந்துட்டு பிரித்து விட்டுருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட்டையும் பிரிக்கணும், இந்த 2வது நாட்டையும் பிரிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாட்டை பிரித்து விட்டாச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த 3வது நாட்டு இதை நார்மல் லேடர் நாட்டுக்கு எப்படி நம்ம லூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி லூஸ் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு லேடர் நாட் போட்டுக்கோங்க. மேலே அந்த 2 நாட் இருந்துச்சுன்னா இந்த ரவுண்டில் நம்மளால் லேடர் நாட் போட முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் 2 நாட்டை வந்துட்டு பிரித்து விட்டுட்டேன். லேடர் நாட் போட்டுட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுருங்க. அடுத்து 2வது லேடர் நாட் போட போகிறோம். நம்ம பிரித்து விட்டோம் பாருங்கள், அதே ஒயரில் தான் இப்போ நான் நாட் போடுறேன். இப்போது 2வது நாட் போட்டுட்டேன். போட்டுட்டு மறுபடியும் லூஸ் பண்ணி 2வது ரவுண்டில் லேடர் நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது லேடர் நாட் போட்டாச்சு.
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணி இந்த பர்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கட் பண்ணுற இந்த சின்ன சின்ன ஒயரை கூட தூக்கி போடாமல் அழகான பூக்கள் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து 3வது லேடர் நாட் போட போகிறோம். 3வது அந்த நாட்டை பிரித்து விட்டோம் பாருங்கள். அதில் மறுபடியும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு எப்பவும் போல் லேடர் நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா? ஸோ 3 ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடைசி 3 ரவுண்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நடுவில் இருக்கிற ரெட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து எப்படி பின்னணும்னு உங்களுக்கு இனி புரிஞ்சிருக்கும் இல்லையா? ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் தான் போடணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதே ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டு பின்னணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்னணும். சாண்டில் கலரில் பிஸ்கெட் நாட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு பிஸ்கெட் நாட்டை சுற்றி 2 வரிசை ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பாக்ஸ் நாட்டில் பின்னணும். கடைசி 3 ரவுண்டு எதுக்காக நம்ம ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம் அப்படின்னா, கடைசியாக 3வது ரவுண்டு பின்னுறோம் இல்லையா? அந்த ரவுண்டை நம்ம பர்ஸ்குள்ளேயே மடித்து சொருகி விட்டுருவோம். ஸோ கடைசியாக வந்துட்டு 3 ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயரையும் நாட் போட்டுவாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்க, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். பிகினருக்காகவே எல்லா விதமான முடிச்சுகளையும் குட்டி குட்டியாக மினி குடைகள் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்னணும். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடைசி 3 ரவுண்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு 2 அடி ஒயர் தான் கட் பண்ணேன் இல்லையா? இது ரொம்ப தின் ஒயர் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒயர் மீந்துருச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திக்கான ஒயர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2 அடியே எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும்னா, இந்த பர்ஸோட இந்த எண்டு இருக்குது பாருங்கள், எண்டு வரைக்கும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இப்போ கட் பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒயர்களை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இங்கே சைடில் தம்ப்நெயில் ஷோ ஆகுது பாருங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஒயரில் செஞ்ச பூக்கள் தான். ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த பர்ஸை பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்கிறேன். இது ரொம்ப குட்டி பர்ஸ் அப்படின்றதுனால இந்த ஒயர்ஸை சொருகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்படி திருப்பிக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த ஒயர்ஸையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அடுத்து மேல் பக்கம் போதுலையே அந்த ஒயரை ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்டில் சொருகணும். இங்கே இடையில பிஸ்கெட் நாட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிஸ்கெட் நாட்லேயும் கண்டிப்பாக இந்த ஒயரை சொருகணும். பிஸ்கெட் நாட்டில் இந்த ஒயரை சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொருகி காமிக்கிறேன் இல்லையா? இதே மாதிரி இந்த ஒயரை சொருகிக்கோங்க. ஓகே, இப்போ பிஸ்கெட் நாட்டில் சொருகியாச்சு. அடுத்து பாருங்கள், பாக்ஸ் நாட்டில் இந்த ஒயர்ஸை சொருகிக்கிறேன்.
இந்த பர்ஸோட எண்டு வரைக்கும் இந்த ஒயர்ஸை சொருகணும். சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பாக்ஸ் நாட் இருக்குது பாருங்கள். பாக்ஸ் நாட்டில் ரொம்ப ஈஸியாக எப்பவும் போல் நீங்கள் சொருகிக்கலாம். பிஸ்கெட் நாட்டில் மட்டும் இப்போ நான் சொருகி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியே சொருகிக்கோங்க. இப்போ எல்லா ஒயரையும் பர்ஸ்க்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பர்ஸை நேராக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு நம்ம மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறோம். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு தின்னாக இருக்கும், இன்னொன்று திக்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் லாக் எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பட்டனை இப்படி வச்சுக்கோங்க. பர்ஸுக்கு உள் பக்கம் லாக் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பின்னை ஒரு சின்ன கட்டிங் பிளேடை வச்சு இப்படி வளைச்சி விட்டுருங்க. இந்த மேக்னெட்டிக் லாக்லேயே வாஷர் கொடுத்துருப்பாங்க. வாஷர் போட்டும் நீங்கள் வளைக்கலாம். வாஷர் போட்டோன்னாக்கா அது வெளியே தெரியும் அப்படின்றதுனால நான் வாஷர் போடலை. இப்போ அடுத்து பாருங்கள், 2வது பட்டனையும் பர்ஸோட இன்னொரு பக்கத்தில் வைக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. வாஷர் போட்டும் இந்த மேக்னெட்டிக் லாக்கை நீங்கள் செட் பண்ணலாம். அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா அந்த வாஷரை மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஏதாவது செஞ்சு அந்த இடத்த மறைச்சிடுங்க. ஏன்னா அந்த வாஷர் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால ஒரு ஃப்ளவரும் இதில் வைக்க முடியாது. ஸோ நான் வாஷர் யூஸ் பண்ணலை. இப்போ நான் இதுக்கு ஒரே ஒரு மேக்னெட்டிக் லாக் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 மேக்னெட்டிக் லாக்கும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சீக்ரெட் பாக்கெட் வச்ச கூட எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.